வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நாலு காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வெயில் காலம்ன்றதுனால இப்போ எல்லா இடங்கள்லையுமே மாங்காய் கிடைக்கும். மாங்காய் கொஞ்சம் பாதி அளவு வேகட்டும். அடுத்ததாக இதில் வெல்லத்தையும் சேர்த்துக்கிறேன். மாங்காய் வேகிறதுக்காகவும் வெல்லம் கரையிறதுக்காகவும் பெரிய சைஸ் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். மாசமாக இருக்கவங்க மாங்காய் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கலந்துக்கிறேன். மாங்காய் பச்சடியை 5 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. இதில் புளிப்பு, காரம், இனிப்பு இருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு 15 மினிட்ஸில் இது நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் எல்லாமே வெந்திருக்கு, திக்காகவும் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ இது சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே மாங்காய் பச்சடின்னா ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.